பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய எண்ணற்ற உறவுகள் கிராமப்புறத்தை சார்ந்த உறவுகளாக இருக்கிறீங்க. அதனால கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கான முழு தகவல்களுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ உங்கள் கிராம ஊராட்சியில் முழுமையான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறையுடைய வெப்சைட்டுக்கு உள்ளே போனாவே உங்கள் கிராம ஊராட்சி தொடர்பான அனைத்து தகவல்களையுமே தெரிந்து கொள்ள முடியும். உங்கள் கிராம ஊராட்சியில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க, ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, எத்தனை வார்டு இருக்குது, எத்தனை நீர்த்தேக்க தொட்டி இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்கா, இல்லை மருத்துவமனை இருக்கா, எல்லா தகவல்களும், எத்தனை கிராமப்புற சாலைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் A to Z அனைத்தையுமே நீங்கள் அந்த வெப்சைட் மூலமே தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதை குறித்த ஒரு முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையுடைய அஃபிஷியல் வெப்சைட் இது. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு 2-3 இணையதளங்கள் இருக்குது. டேக்ஸ் கட்டுறதுக்கான தனி இணையதளம் இருக்குது, புகார் கொடுப்பதற்கான ஒரு தனி இணையதளம் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 2-3 வெப்சைட் இருக்குது. ஆனால் இந்த வெப்சைட் ஒரு பர்டிகுலரான நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கற்றுத்தரும் அப்படிங்கிற நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நேரடியாக அந்த போய் என்ன செஞ்சீங்க, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணாவே நீங்கள் இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த இணையதளத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ட்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் தமிழ், இங்கிலீஷ் 2 மொழியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழக கிராம ஊராட்சிகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இதில் நீங்கள் முதல்ல, அதாவது உங்கள் மாவட்டத்தை சம்மந்தமான அனைத்து தகவலுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். எடுத்த அடுப்பில் அரியலூர் மாவட்டம் தான் மேலே இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் உங்கள் மாவட்டத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்ம கோயம்புத்தூரை கொடுக்கணும் இல்லைங்களா. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளவு, ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றின அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தும், அதாவது கோயம்புத்தூர் நீங்கள் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக அத்தனை தகவல்களும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. இப்போ மொத்தமாக மாவட்ட ஊராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 இருக்குது தமிழ்நாட்டில். ஊராட்சி ஒன்றியம் 338 இருக்குது. கிராம ஊராட்சி பார்த்தீங்கன்னா 12,525 இருக்குது. குக்கிராமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,395 குக்கிராமங்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. ஓகே, இப்போ பர்டிகுலராக உங்கள் ஊராட்சியை பற்றின விவரங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் நேராக மேலே ட்ரோல் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த உள்ளடக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையாலுமே ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உள்ள தெரிஞ்சுக்க முடியும். கிராம ஊராட்சி சம்பந்தமான உறவுகள் நீங்கள் முழுவதுமாக இதில் உங்களுக்கு தெரிந்து கொள்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் தான் நான் இப்போ தற்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அவங்களோட கவனத்திற்கு இதை கொண்டு போயிருக்கிறேன் இந்த வெப்சைட்டை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாண்புமிகு அமைச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதை புதிய அமைச்சருக்கு இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. பழைய அமைச்சர் தான் இவர் பெரியசாமி அவர். இப்போ புதிய அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஆனந்த் அவங்க தான் புதிய அமைச்சர். அது இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனால இந்த வெப்சைட்டை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கவனத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் கிராம ஊராட்சி சம்மந்தமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஊராட்சி விவரங்கள் அப்படின்னு டீட்டெயில் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாவட்டத்தை தேர்வு செய்ய சொல்லும். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை தேர்வு செஞ்சீங்க. இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம், அதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தை நான் தேர்வு செஞ்சுக்கிறேன். இதில் வட்டாரத்தை தேர்வு செய்ய சொல்லுது. நீங்கள் எந்த வட்டாரமோ அந்த வட்டாரத்தை தேர்வு செய்யுங்க. நான் திருவாரணை வட்டாரம், அதனால் நான் தேர்வு செய்கிறேன். இங்கே ஊராட்சி லிஸ்ட்டு இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஊராட்சியோ அந்த ஊராட்சியை நீங்கள் கொடுத்துக்க முடியும். இப்போ நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஒன்றியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி, நம்ம ஒரு ஊராட்சி விவரங்களை கொடுக்கலாம். இப்போ நான் வெள்ளையபுரம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வெள்ளையபுரத்தை நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். இந்த வெள்ளையபுரத்தை கிளிக் கொடுத்தோடனே வெள்ளையபுரத்தில் எவ்வளவு குடியிருப்பு இருக்குது, தெருக்கள் எத்தனை இருக்குது, எல்லா டீட்டெயிலும் இங்கே கீழே நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ குடியிருப்போட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 3, தெருக்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 20, வார்டு பார்த்தீங்கன்னா 9 வார்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதில் மக்கள் தொகை விவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தமே
2662. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2011 கணக்கெடுத்ததான். ஸோ இப்போ மறுபடியும் வந்து கணக்கெடுக்க மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதெல்லாம் வந்து பண்றதுக்கான நிதியும் ஒதுக்கிட்டாங்க. அந்த கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது 2011 நிலவரப்படி தான் இந்த கணக்கெடுப்பு. இதுல ஆண்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சியில 1328 பேர், பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1334 பேர். அதுல பட்டியலினத்தவர்கள் 72 பேர், அதுல பட்டியலினத்தவர்கள் ஆண்கள் 35 பேர், பெண்கள் 37 பேர். அதுல பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் யாருமே இல்லை அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப குடியிருப்பு விவரங்களை பத்தி கொடுத்துருக்குறாங்க. இதுல மண்டல ஓட்டை, வெள்ளையாபுரம், வில்லாரேந்தல் அப்படிங்கிற அந்த குடியிருப்பு பெயர் இதுல மொத்தமா இருக்கு. இதுல மொத்தமா வந்து ஒவ்வொரு, அதாவது அந்த குடியிருப்புலையும் எத்தனை மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கீழே பாருங்க, கிராம ஊராட்சி அதாவது சொத்துக்களின் எண்ணிக்கை நிலவரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிறு நீர்ப்பாசன தொட்டி ஒண்ணுதான் இருக்கு. அதுல கொள்ளளவு கனமீட்டர் எவ்வளவு இருக்கு, அதோட பரப்பளவு எத்தனை ஹெக்டேர்ல இருக்கு, இதை வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா குளங்கள் எவ்வளவு இருக்கு, அதோட கொள்ளளவு, அதோட பரப்பளவு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்க கீழே ட்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிராம ஊராட்சியின் சாலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 12 சாலை இருக்கு. மொத்த சாலைகளே 12 தான். அதோட வந்து நீளம் எவ்வளவு இருக்குன்னா 16.6 கிலோமீட்டர் தான் அதோட நீளமாவே இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா வரி விதிக்கப்பட்ட கட்டிடங்களோட எண்ணிக்கை, இப்ப வந்து இங்கதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இதுல கிராம ஊராட்சியின் வரி விதிப்பு விவரங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல நீங்க வந்து அதாவது வரி விதிக்கப்பட்ட கட்டிடங்களின் எண்ணிக்கை போட்டிருக்காங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,64,150 போட்டிருக்காங்க. அது சாத்தியமா என்னன்னு தெரியல. வரி செலுத்தாது பார்த்தீங்கன்னா 1,61,948 வரி இன்னும் வரலன்றாங்க. வரி செலுத்தின மட்டுமே 2,222 தான் வரி செலுத்தப்பட்ட இந்த கட்டிடங்களா இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல. இப்போ மொத்தமாக எண்ணிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் போல இருக்கு, அதனால அதை பார்க்க முடியல. சிறு பாசன தொட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அது என்னன்னு பார்ப்போமா? அது ஓப்பன் ஆகலை. ஓகே, இது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காண்டி இந்த தகவல்களை நம்ம எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி இதில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே முழுமையாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் என்று நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து இந்த தகவலுக்கும் லைவாக கிராம ஊராட்சியில் பராமரிக்கிற அந்த ஏடுகளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் கிராம ஊராட்சி தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் என்ன செய்யலாம்னா, நீங்கள் அந்த அலுவலகத்துக்கு நீங்கள் ஆர்டிஐயில் வந்து அனுமதி வாங்கி நீங்கள் போய் ஆய்வு செய்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து அதுக்கான முழு தகவலும் உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நாங்கள் ஒரு கிராம ஊராட்சி போய் ஆய்வு செய்யும்போது அவங்க ஒரு புக்லெட்டே போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க கிராம ஊராட்சி சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும். நாங்கள் உள்ளே போனோடனே அவங்க கரெக்டாக அந்த புக்லெட்டை தூக்கி வெளியில் போட்டாங்க. அப்படி போட்டோன்னே ஒரு மெனு கார்டு மாதிரி அதில் கொடுத்தாங்க. எங்கள் கிராம ஊராட்சியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஒரு தணிக்கறிக்கை மாதிரி அவங்க ரெடி பண்ணி வந்து என்ன வச்சுருந்தாங்க. நம்ம அவங்கள்ட்ட அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா வந்து 2024-25 தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ 24-25 ஆண்டில் வரைக்கும் ஸோ அந்த ஊராட்சியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற முழு டீட்டெயிலுமே அந்த புக்கில் வச்சுருந்தாங்க. அப்படிங்கிற போது நம்ம அந்த ஊராட்சியை வந்து முழுமையாக வந்து நம்ம தெரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய சில ஊராட்சி செயலாளரை சந்திச்சு இந்த மாதிரி நீங்களும் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து நிறைய மக்களுக்கு வந்து இந்த ஊராட்சி சம்மந்தமாக தெரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் உங்கள் கிராம ஊராட்சிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய ஊராட்சிகள் அப்படி ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டில் தேடி போய் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கு இந்த தகவலை கடத்துங்க. மீண்டும் நல்ல தகவல் வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.